இன்னைக்கு லான்ச் வெஹிக்கிள் இண்டஸ்ட்ரி இவ்வளோ டெவலப்டாக இருக்குன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த கிரையோஜெனிக் இன்ஜின். அப்படின்னு இந்த கிரையோஜெனிக் இன்ஜின் கிட்ட ஸ்பெஷலாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிரையோஜெனிக் இன்ஜின்னா என்ன? இந்த கேள்விகளுக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம பதில் பார்க்க போகிறோம். ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு லேர்ன் அபவுட் சீரிஸ் வீடியோ 1 கிரையோஜெனிக் இன்ஜின் பற்றி வாங்க பார்க்கலாம். 3, 2, 1, 0 and lift off. எந்த ஒரு இன்ஜின் கிரையோஜெனிக் ஃபியூல் யூஸ் பண்ணுதோ அதுதான் கிரையோஜெனிக் இன்ஜின். ஸோ நமக்கு அடுத்து தோன்ற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரையோஜெனிக் ஃபியூல்னா என்ன? கிரையோஜெனிக் ஃபியூல்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சாலிட் அண்ட் லிக்விட் ஃபியூல் பற்றி பார்க்கலாம். நாமெல்லாம் தீபாவளி போது வானத்தில் பார்க்குற தீபாவளி ராக்கெட் தான் சாலிட் ஃபியூல் யூஸ் பண்ணுற சாலிட் இன்ஜினுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நம்ம ரோட்டில் எப்பவுமே பார்க்குற கார், பைக் இதெல்லாம் தான் லிக்விட் ஃபியூல், அதாவது பெட்ரோல் இல்லை டீசல் யூஸ் பண்ணுற லிக்விட் இன்ஜின்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ கேஸாக யூஸ் ஆகிற ஃபியூலை நம்ம லிக்விட் ஸ்டேட்டில் கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணோன்னா அதுதான் கிரையோஜெனிக் ஃபியூல். அது லிக்விட் ஸ்டேட்டில் தக்க வச்சுக்கிறதுக்கு அது ரொம்ப லோ டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும். உதாரணத்துக்கு ஹைட்ரஜனை வந்து லிக்விட் ஸ்டேட்டில் தக்க வச்சுக்கணும்னா அதை -253°C நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதே மாதிரி ஆக்சிஜன் லிக்விட் ஸ்டேட்டில் தக்க வச்சுக்கணும்னா நம்ம வந்து -183°C ஸ்டோர் பண்ணணும். லிக்விட் ஹைட்ரஜன் அண்ட் லிக்விட் ஆக்சிஜன் ஒரு பேர் ஆஃப் கிரையோஜெனிக் ஃபியூல். அதே மாதிரி லிக்விட் மீத்தேனும் லிக்விட் ஆக்சிஜனும் ஒரு பேர் ஆஃப் கிரையோஜெனிக் ஃபியூல். அந்த கிரையோஜெனிக் ஃபியூலை லோ டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உதாரணத்துக்கு நம்ம இப்போ ஐஸ் எடுத்து வெளில வச்சோனாலே 1 மினிட்ல அது உருகி போயிடுது. இப்போ அது ஐஸாக ரிமைன் ஆகிறதுக்கு 0°C தேவை. அதே நம்ம -253°C நம்ம ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏதாவது கொஞ்சம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட அது கேஸாக மாற வாய்ப்பு இருக்குது. அது கேஸாக மாறிச்சுன்னா அது விளைவுகளே வேறு மாதிரி இருக்கும். கிரையோஜெனிக் ஃபியூல் ஸ்டோர் பண்ணுறது இவ்வளோ கஷ்டமாக இருந்தோம் நம்ம ஏன் கிரையோஜெனிக் இன்ஜின் யூஸ் பண்ணுறோம்? அதோட ஹை எஃபிஷியன்சி தான் ஒரு மெயின் ரீசன். உதாரணத்துக்கு 1 kg கிரையோஜெனிக் ஃபியூல் ப்ரொடியூஸ் பண்ணுற த்ரஸ்ட்டு 1 kg சாலிட் ஆர் லிக்விட் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற த்ரஸ்ட்டோட ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நிறைய பேர் கிரையோஜெனிக் இன்ஜினை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ்லாம் எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம ஐஎஸ்ஆரோட ஜிஎஸ்எல்வி ராக்கெட்டில் கிரையோஜெனிக் இன்ஜின் தான் 3rd ஸ்டேஜ். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட ஏரியன் 5 ராக்கெட்டோட சென்ட்ரல் ஸ்டேஜ் தான் கிரையோஜெனிக் இன்ஜின். அதே மாதிரி நாசாவோட ஸ்பேஸ் ஷட்டில் கிரையோஜெனிக் இன்ஜின்ஸையும் யூஸ் பண்ணுது. இதை இங்கே மட்டும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க, இன்ஜினோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கிரையோஜெனிக் ஃபியூல் யூஸ் ஆகும். இப்போ இன்ஜின் பர்ன் ஆச்சு, அதோட டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுறாங்க, கிரையோஜெனிக் ஃபியூலை வந்து இன்ஜின் வழியாக பாஸ் பண்ணாங்க. அது கிரையோஜெனிக் ஃபியூல் ரொம்ப சில்லாக இருக்கிறதுனால இன்ஜினோட டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும். கிரையோஜெனிக் இன்ஜினை பற்றி என்னோட சேர்ந்து கற்றுனதுக்கு ரொம்ப நன்றி. வேறு என்னென்ன டாப்பிக்லலாம் லேர்ன் பண்ணமோ அதை கமெண்ட் செக்ஷன்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதே போல் கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ் பற்றி எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ஸில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸைட்டிங் டாபிக்ஸோட நான் உங்களை அடுத்த வாரம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ரிஷிகேஷ் அண்ட் ரிசர்ச் டீம்லேருந்து பிரணவ். தேங்க்யூ.